சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. என்ன மகா, ஏன் இங்க வந்து நிக்கிற? அந்த சாமியை என்ன கைவிட்டுடுச்சு. உள்ள நிக்காத வெளியே போன்னு சொல்லாம சொல்லிடுச்சு. என்ன மகா சொல்ற? அத்தையோட கனவை, ஆசைய என்னால நிறைவேற்ற முடியல. அவங்களோட வாரிசு கனவு இந்த மாசமும் கலைஞ்சு போயிடுச்சு. மகா என்ன இது? அம்மா ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீ எப்படி பேசலாமா? இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது. நீ ஏன் உன் மேல பழிய போட்டுக்கிற? இல்லங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. பேசாத. அப்படி குழந்தை தங்கலன்னு பழிய நீ ஏத்துக்கிறதா இருந்தா அப்ப கூட நீ தனியா பழிய ஏத்துக்க முடியாது. அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. நீ தேவையில்லாம உன்னாலதான்னு எல்லாத்தையும் உன் தலையில போட்டுக்காத. என்ன வந்ததுதான் வந்துச்சு. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். அதுக்கு நீயும் நானும் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம கையில எதுவும் இல்ல. பூஜை நடக்கும்போது பாதியில வந்துட்டேன்னு அம்மா பேச்சுல இருந்து தப்பிச்சிருக்கலாமேன்னு சொன்னேன். சரி, நீங்க நிக்க வேண்டாம். ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு கிளம்பு. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு? ஏமா, நீ எதுக்குமா கண் கலங்கி நிக்கிற? செல்வம், என்னப்பாச்சு? அப்பா, மகா கோவிலுக்குள்ள இருக்க முடியாத சூழ்நிலை. அதான் ஆட்டோ புடிச்சு கிளம்ப சொல்றேன். இந்த மாசமும் குழந்தை தங்கலன்னு தெரிஞ்சா அம்மா வருத்தப்படுவாங்களேன்னு மகா வருத்தப்பட்டு இருக்கா.